இந்த ஹதீஸை எப்படி விவரிப்பது இந்த சிறிய நேரத்தில்? وما تردد عن شيء انا فاعله ترددي عن نفس المؤمن يكره الموت وانا اكره مساءته. என்னை எந்த காரியமும் தடுமாற்றத்திற்கு உள்ளாக்காது. நான் தடுமாறுகிறேன் இயலாமையில் அல்ல, அன்பின் வெளிப்பாடு அது. ஒரு அடியானுடைய மரண நேரத்தில் அவன் மரணிப்பதை வெறுக்கும் போது அந்த சிரமத்தில் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுவதை நான் வெறுக்கிறேன். அந்த நேரத்தில் நான் தடுமாறுகிறேன் அன்பால். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் காதுகளை கொடுத்து கேளுங்கள். இதா ஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல். ஜிப்ரீலை அல்லாஹ் அழைப்பான், மலக்குகளின் தலைவரை அல்லாஹ் அழைப்பான். அழைத்து சொல்லுவான், யா ஜிப்ரீல். என்ன சொல்ல போகிறான்? வஹி கொடுக்கப்பட போகிறதா? இல்லை. அல்லாஹ்விற்கு விருப்பமான அந்த மலக்கிடத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை கூறப் போகிறான். யா ஜிப்ரீல், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹ்பிபுஹு. ஜிப்ரீலே, இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள். இந்த அடியானை என்றால் பெயர் கூறி அல்லாஹ் சொல்லுவானா? இந்த பெயர் கொண்ட இந்த அடியானை ஜிப்ரீலே அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள் என்று. ஆம். உபை இப்னு கஅப், உபையை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா உபை, அல்லாஹ் எனக்கு ஒரு சூராவை உனக்கு ஓதி காட்ட வேண்டும், சூரத்துல் பையினா, அந்த சூராவை ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். உபையுடைய சிந்தனையை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னிடத்தில் இந்த சூராவை ஓதி காட்ட சொன்னானா? வஸம்மானி அல்லாஹு, அல்லாஹ் என் பெயரை உங்களிடத்திலே கூறினானா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நஅம் யா உபை, ஆம் உபையே. உபை அதை கேட்டவுடன் அல்லாஹ் என் பெயரை உச்சரித்தானா என்று கேட்டவுடன் அழ ஆரம்பிக்கிறார். யா அஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலிடத்திலே அறிமுகப்படுத்துவான், இதோ இந்த உலகத்திலே இந்த நேரத்திலே வாழக்கூடிய இந்த அடியானை நான் நேசிக்கிறேன் ஜிப்ரீல், நீங்களும் நேசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஜிப்ரீல் வானத்தில் உள்ள மலக்குகளை அழைப்பார்கள். யா அஹ்லஸ் ஸமா, இதோ அல்லாஹ்வின் அழைப்பு வருகிறது இந்த அடியானை நேசிப்பதற்கு. நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். பூமியில் உள்ள எல்லா முஃமின்களும் அந்த அடியானை நேசிப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான். சூரத்துர் ரஹ்மான், சூரா மரியமுடைய 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஆக்குவான் உத்தன், அவர்களுடைய நேசத்தை முஃமின்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஆக்குவான். முஃமின்கள் எல்லோரும் அல்லாஹ் நேசிப்பவரை நேசிப்பார்கள். அதனால் தான் சொல்லுவார்கள் அறிஞர்கள், முஃமினை ஒரு முஃமின் நேசிப்பான், முஃமினை ஒரு முனாஃபிக் தான் வெறுப்பான். திரும்ப சொல்கிறேன், ஒரு முஃமினை முஃமின் நேசிப்பான், எந்த நிலையிலும் கைவிடாமல் அல்லாஹ்வுடைய அன்பால் நேசிப்பான். ஒரு முஃமினை முனாஃபிக் வெறுப்பான். அல்லாஹ் நேசித்தால், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ثلاثٌ من كن فيه وجد حلاوة الإيمان. இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள். ஹலாவா, ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது. யார் அந்த சுவையை சுவைத்தார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைந்தவர்கள். முதல் தன்மை, ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹும் ரசூலும் உலகத்தில் உள்ள எல்லோர்களை விடவும் நேசத்திற்குரியவர்களாக உள்ளத்திற்கு மாறினால் அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள். ஒருவரை நேசித்தால் அல்லாஹ்விற்காகத்தான் நேசிப்பார், இவரும் ஈமானுடைய சுவையை சுவைப்பார். குஃப்ரிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்ததற்கு பிறகு மீண்டும் அதனை நோக்கி திரும்புவதை நெருப்பில் வீசப்படுவதை போல் வெறுப்பார், இவரும் ஈமானுடைய சுவையை சுவைப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
முஃமின்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். காஃபிர்கள் தங்களோடு இருப்பவர்களை நேசித்தே இந்த உலகத்திலே வாழ்வார்கள். குர்ஆன் சொல்கிறது, وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ. இந்த மனிதர்களில் சிலர் அல்லாஹுவை தவிர பிறரை தங்களுக்கு வணங்கக்கூடிய கடவுள்களாக எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை நேசிப்பதை போல் அவர்களை நேசிக்கிறார்கள். குஃபார்களுடைய நேசம் அது. ஆனால் முஃமின்கள் யார்? அல்லாஹ்வின் மீது எல்லையற்ற அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹுவை அதிகம் அதிகம் நேசிப்பார்கள். காலை விழித்தாலும் அல்லாஹ், இரவில் தூங்கினாலும் அல்லாஹ், அவர்கள் சிரித்தாலும் அழுதாலும் எல்லா நிலையிலும் அவர்கள் உள்ளம் அல்லாஹ்வுடைய அன்பால் நிறைந்திருக்கும். அல்லாஹ் நேசித்தால் சுப்ஹானல்லாஹ், அதை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு அல்லாஹ் நிபந்தனை வைக்கிறான் குர்ஆனில் சில இடங்களில். என் நேசம் கிடைக்க வேண்டும் என்றால் இதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அதில் ஒன்று, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அதனுடைய வெளிப்பாடு ஃபத்தபிஊனி, நபியை பின்பற்றுங்கள். நபியை பின்பற்றினால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் நேசிப்பான். வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அதனுடைய வெளிப்பாடு அல் வதூதுடைய வெளிப்பாடு அல் கஃபூர், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் ரசூலுடைய சுன்னah உங்களுடைய வாழ்வில் உயிராக வேண்டும். சுப்ஹானல்லாஹ், ரசூலை பின்பற்றினால் அல்லாஹ் நேசிப்பான். ரசூலை பின்பற்றாமல் சுன்னாவை செயல்படுத்தாமல் ஒருவர் நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று சொன்னால் பொய். உன்னை அந்த நிலையில் அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான். உன் பேச்சு ரசூலுடைய பேச்சு, உன் பார்வை ரசூலுடைய பார்வை, உன் எண்ணம் ரசூலுடைய எண்ணம், உன் தோற்றம் ரசூல் வலியுறுத்தியது, உன் செயல்பாடுகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியில் இருந்தால் நான் ஏன் இதை செய்கிறேன்? ரசூல் இதை செய்தார்கள், நான் செய்கிறேன். ஏன் ரசூல் செய்ததை செய்கிறேன்? அல்லாஹ் என்னை அப்போதுதான் நேசிப்பான். நீ ஏன் பொய் பேசுவதில்லை? நீ ஏன் புறம் பேசுவதில்லை? நீ ஏன் பிறருடைய குறைகளை பேசுவதில்லை? ரசூல் பேச அனுமதிக்கவில்லை. ஏன் ரசூல் பேச அனுமதிக்கவில்லை இல்லாததை செயல்படுகிறாய்? அல்லாஹ் அப்போதுதான் என்னை நேசிப்பான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு அல்லாஹ் வைத்த நிபந்தனை ரசூலுல்லாஹ்வுடைய மேலே சொன்ன ஹதீஸ். ஒரு அடியான் தொடர்ச்சியாக கடமையான வணக்க வழிபாடுகளை செய்து நஃபீலான வணக்கங்களையும் அதை தொடர்ந்து செய்கிறான், அல்லாஹ் நேசிக்கும் வரை. நஃபீலான உபரியான வணக்கங்களை அல்லாஹ்விற்காக தொழுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹு அக்பர். ஆனால் நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், கடமையான தொழுகைகள் கூட நமக்கு கிடையாது. ஃபஜ்ரை தொழாமல் உறங்குவோம். அல்லாஹ்வை நேசிக்கிறாயா? ஆம், அல்லாஹ்வை நேசிக்கிறேன். யா அஹி, பொய் சொல்கிறாய். அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வழிகளை தேடி தேடி அலைவார்கள். இரவில் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று வணங்குவார்கள். தன் இறை நேசர்களை அல்லாஹ் அழைக்கக்கூடிய நேரம் இரவுடைய 3வது பகுதி. அல்லாஹ் அழைப்பான், என்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். தேவைகளை கேட்பவர்கள் உண்டா? உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நேசர்கள், யா அல்லாஹ், என் இறைவா, என் நேசனே, என் தேவை இது என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். அல்லாஹ் நேசிப்பதற்குரிய நிபந்தனை அது. அல்லாஹ்வுடைய நேசத்தின் வெளிப்பாடு அவனுடைய கலாமை நேசிப்பது. அவனுடைய கலாம் அல் குர்ஆன், குர்ஆனுடைய முஹப்பத். அல்லாஹு அக்பர்.
ஒரு நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு படைக்கு தளபதியாக அனுப்புகிறார்கள். அவர் தொழுகை நடத்துகிறார். ஒவ்வொரு ரக்அத்திலும் முடிக்கும் போது குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இரண்டாவது ரக்அத் முடிக்கும் போது குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறையிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வருமாறு அனுப்பினார்கள். ஏன் அவர் இதை செய்கிறார் கேட்டு வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழைத்து வரப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார், சொல்லப்பட்டது லிஅன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான் யா ரசூலல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய சிஃபத்தை தன்மைகளை உள்ளடக்கிய சூரா, அதை ஓதுவதை நான் விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ், அந்த சூராவை நான் நேசிக்கிறேன், என் ரப்புடைய தன்மைகளை நான் நேசிக்கிறேன். ரசூலிடத்தில் இந்த செய்தி வந்தவுடன் சொன்னார்கள், அக்பிரூஹு, அவருக்கு அறிவித்து விடுங்கள், அன்னல்லாஹ் யுஹிப்பு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். யா அஃபி, என் சகோதரனே, இதை விட என்ன சிறப்பு வேண்டும் இந்த உலகத்திலே? படைத்த ரப்பு ஒருவனை நேசித்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அக்பிரூஹு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அல்லாஹ் எப்போது நேசிப்பான்? குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், நான் எதை விரும்புகிறேனோ அதை செய், அல்லாஹ் உன்னை நேசிப்பான். யாரை அல்லாஹ் விரும்புகிறான், எதை அல்லாஹ் விரும்புகிறான்? ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், தக்வாவை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், தன்னிடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்புவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், தன் மீது நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நேர்மையாக நீதியாக நடப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், இஹ்சானை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இஹ்சான் என்னென்று பார்த்தோம். அல்லாஹ் என்னோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி நான் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல். அந்த இஹ்சானை, நல்ல முறையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடியார்களில் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள், அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்கள், மனிதர்களுக்கு பலனுள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் அதை நேசிக்கிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய நேசத்துடைய மிக முக்கியமான அடையாளம், நிபந்தனை, நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, அல்லாஹுடைய நேசம் வேண்டும் என்றால் அல்லாஹுடைய இறை நேசர்களை நேசியுங்கள், உங்களோடு வாழக்கூடிய முஃமின்களை நேசியுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேசத்தின் சிறப்பை சொன்னார்கள். நாளை மறுமையில் அர்ஷின் நிழல் இந்த 7 பேருக்கு, அந்த நாளில் அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழல் கிடையாது. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹ், அதில் ஒரு கூட்டம், ரஜுலுன் தஹாப்பா ஃபில்லாஹி இஜ்தமஅ அலைஹி வ தஃபர்ரக அலைஹி, அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டவர்கள் அல்லாஹ்விற்காக சேர்வார்கள், அல்லாஹ்விற்காக பிரிவார்கள். இவர்களை அல்லாஹ் நேசிப்பான். இவர்கள் அல்லாஹ்விற்காக நேசித்ததால் நாளை மறுமையில் அல்லாஹ் அர்ஷின் நிழலை அழைப்பான். ஐன முத்தஹாப்பூன பிஜலாலி, என் கண்ணியத்திற்காக நேசம் கொண்டவர்கள் எங்கே? அல் யௌம உதில்லுஹும் ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லி, இந்த நாளில் நிழலை அளிப்பேன், அந்த நிழலை தவிர அவர்களுக்கு வேறு நிழல் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, வஜபத் முஹப்பதி லிமுத்தஹாப்பீன ஃபீ, என் நேசம் கடமையாகிறது எனக்காக நேசிப்பவர்களுக்காக, என் நேசம் கடமையாகிறது எனக்காக அமர்வர்களுக்காக, உட்கார்ந்திருப்பவர்களுக்காக, என் நேசம் கடமையாகிறது எனக்காக சந்திப்பவர்களுக்காக. என் தாயை நேசிக்கிறேன், ஏன்? அல்லாஹ்விற்காக. அந்த நேசம் குறையாது. அல்லாஹ்விற்காக ஒருவர் மீது நேசம் வைத்தால் ஒருபோதும் அந்த நேசம் குறையாது. உலக தேவைகளுக்காக வைத்தால் தேவை முடிந்ததற்கு பிறகு அவன் விலகி விடுவான். அல்லாஹ்விற்காக நேசித்தவர்கள் மௌத்து வரை அவர்களுடைய நேசம் பிரியாது. தற்காலிக பிரிவு ஏற்படும், மறுமையில் அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்ப்பான் அர்ஷின் நிழலிலேயே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான்
ஒரு தொலைவிலே பயணம் மேற்கொண்டான். அவன் செல்லக்கூடிய வழியில் அல்லாஹ் ஒரு மலக்கை இறக்கினான். அவரிடத்திலே கேட்குமாறு அல்லாஹ் கேட்டான், ஐன துரீத், எங்கே போகிறாய் என்று. அவர் சொன்னார், உரீது அஹன் லீ ஃபில்லா, ஒருவர் இந்த ஊரிலே அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டவர் வாழ்கிறார், நான் அவரை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன், அவரை நான் சந்திக்க செல்கிறேன் என்று சொன்னார். அந்த மலக்கு கேட்டார், உனக்கு வேறு ஏதாவது தேவை அந்த சகோதரரிடத்திலே உண்டா என்று. அவர் சொன்னார், வல்லா, என்னிடத்திலே எதுவும் தேவை கிடையாது,